no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அண்ணாமலையின் எதிர்கால திட்டம் என்ன சார்? இப்போதைக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் பயணிக்கிறாரு. அண்ணாமலை சாதித்த அந்த வாக்குக்குரிய சீட்டை இன்னைக்கு எடுக்கணுங்கிறதுல டெல்லி பிஜேபி தெளிவாக இருக்கிறாங்க. நேற்று எனக்கு கிடைச்ச செய்தி 67 சீட்டு எடப்பாடிகிட்ட கேட்கணுங்கிற இது சுதாகர் ரெட்டி, இவர் புதுசாக தேர்தலுக்காக போடப்பட்ட ஒரிசாவை சேர்ந்த அப்சர்வர் மேனன், இதில் சுதாகர் ரெட்டி ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. ஒரு முறையில் 2 ஆள் இருக்க முடியாதுன்னு. அது இன்னும் கொஞ்சம் டீப் ரூட்டடு பொறாமை, பொச்சரிப்பு, காழ்ப்புணர்ச்சி அண்ணாமலை மேல இருக்குது. அது நான் இதுல டீப்பா இதை சொல்ல விரும்பல. சமயம் வரும்போது அதையும் நான் விளக்கி சொல்றேன். 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகாக அண்ணாமலையை பிரதமர் எத்தனை முறை பார்த்திருக்காரு சொல்லுங்க சார்? எத்தனை முறை அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு? இங்க சீட் கன்வெர்ட் இல்ல, நான் அதுதான் மெயின். அங்க வந்தாதான் அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஹோல்டு இருக்கு டெல்லியில அப்படின்றது எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதுக்காக நான் மக்களுக்கும் கொடுக்கணும்ல அந்த விஷயத்தை. எத்தனை முறை பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்திருக்காரு? தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டாரு? இந்த 3 பேர் தொடர்பாட்டு அண்ணாமலை செய்கிற நிகழ்வுகள் வந்து நியாயமானதான், பிஜேபியை பலப்படுத்துவதற்கானதான். டிடிவி பல ரூட்டில் பாஜகவுக்குள்ள ஒரு கட்டத்தில் வர முயற்சியும் வர முடியாதவரை பிஜேபிக்குள்ள கொண்டு வந்தது அண்ணாமலை தான். ஓபிஎஸ்ஸுக்காக பல முயற்சிகள் பண்ணதும் அண்ணாமலை தான். செங்கோட்டையனுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குது. இதெல்லாம் ஒற்றை புள்ளியில் எடப்பாடியை சீட் ஷேரிங்கில் மற்றதில் இறங்கி வர வைக்கணும். வார் முடியல, வார் 26 எலெக்ஷன் தான் அந்த முழு போரோட முடிவு. இது ஒரு களம் தான், இது ஒரு களம் தான். முழு போர் வந்து 26 தான் முடியும். தேர்தல் பேச்சுவார்த்தைகள் கூட்டணிகள் வரும்போது பல பல விஷயங்கள் தம்பி ஆதன் மாதேஷே புரியாத சில அதிரடி திருப்பங்கள் எல்லாம் நடக்கும். அதிமுகவின் எந்த தலைவர்கள் அண்ணாமலையை விமர்சிப்பதாக அண்ணாமலை சொல்றாரு? எந்த தலைவர்களுமே விமர்சிக்கல. யார சொல்றாரு? என்னை விமர்சிக்கிறாங்கன்னா அமித்ஷாவுக்காக பொறுத்து போறேன்றாரு. அதிமுக அண்ணாமலைட்ட அந்த கேள்வியை கேட்டா உடனே பதில் சொல்லிடுவார். பதில் இல்லாம அண்ணாமலை பார்வையில சொல்ல முடியும்ல சார்? எல்லாமே ஓப்பனா சொல்ல வேண்டியதில்லை. அண்ணாமலை பதில் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாரு. போலீஸ் ஆபீசர், மேன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர், அடுத்து என்ன வரலாம் புரிஞ்சவர், தெரிஞ்சவர். அல்டிமேட் எய்ம் என்ன சார் அண்ணாமலைக்கு? என்ன திட்டம்? எடப்பாடி வீழ்த்தினாதான் அண்ணாமலை இங்க வர முடியும். இதான் ஓப்பன் முடியாது. அவருக்கு எய்மே தான். அது உண்மைதான். ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாது. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மதேஷ். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். ஒரு புது அரங்கில் எடுக்கிறோம். இது ஒரு வெற்றி பயணமா தொடரட்டும். நிறைய பேசுவோம் சார். இன்னைக்கு நம்ம பேச இருப்பது அண்ணாமலை குறித்தான விவாதம் சார். திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல கொடுத்த பேட்டி பல விஷயங்கள் அவர் வந்து குழப்பத்தில் இருப்பதும், அதே போல அவர் வேற ஒரு ட்ராக்கை நோக்கி போறதுக்கான ஒரு சமிக்கையை கொடுத்த மாதிரி தெரியுது. அவர் சொல்றாரு, அரசியல் கட்சியில இருக்கிறவங்க யாரையும் கண்ணு வச்சு யாரும் மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரா? அந்த பேட்டியின் முழுமையான விஷயத்தை எடுத்து சாரத்தை பார்க்கும்போது தேவர் ஜெயந்தி விழாவில் ஒரு பெரிய அரசியல் நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு, பரபரப்பு நடந்திருக்குன்னு அவரு அதுக்கு ஐப்பு கொடுக்குறாரு. அவராகவே அதுக்கு ஐப்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது? அதிமுகவினர் சிலர் என்னை விமர்சிக்கின்றனர், ஆனால் அதுக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்கிறது காரணம் அமித்ஷா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன்றாரு. அதிமுகவினர் யார் விமர்சித்தாங்கன்னு அதையும் சொல்ல மாட்டேன்றாரு. என்ன முடிவில் இருக்கிறார்? என்ன திட்டத்தில் இருக்கிறார் அண்ணாமலை சார்? 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் 12 சீட்டு பாஜகவுக்கு கேட்டார் அண்ணாமலை. 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு ஏதோ தமிழிசை அம்மையாரை ட்ரீட் பண்ண மாதிரி, நீங்கள் தனிச்சு நின்றுங்க, ஐயோ தனிச்சு நிற்கிறதா, ஏதாவது கொடுங்க கேட்கும்போது 5 சீட்டு கொடுத்து 2019 பண்ண மாதிரி 24 அண்ணாமலையை பண்ணிடலான்னு நினச்சார். அண்ணாமலையை ஓவர்லுக் பண்ணி இவர் டெல்லியில் சாதிச்சிடலான்னு நினச்சார். அப்போ அவங்க இவர் கூட்டணிக்கு போகும்போதே அண்ணாமலை அந்த அரங்கத்துக்குள்ளே இருந்தார். அதற்கு பிறகு சீட்டு தகராறில் அது உடஞ்சிது. உடஞ்சதும் அண்ணாமலை தன் திறமையை காட்டினார். குலதெல்லிய வாழை இளங்கன்று, காலில் விடும் கவுண்டர், நிமிர்ந்து நிற்கும் கவுண்டர். அந்த இடத்துக்குள்ளே நிமிர்ந்து நின்று
ஒரு அணியை கட்டமைச்சு 24க்கு மேலே முக்குலத்தோர் கையில் அதிமுக வந்துருன்னு அந்த மக்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்து மாற்றம்ங்கிறதுக்காக பிராமணர்கள் ஓட்டை தென்சென்னையில் திரட்டி ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்து நாடார்கள் ஓட்டை மேலும் கன்சாலிடேட் பண்ணி தெளிவாக 18 விழுக்காடு வாக்குகளை என்டிஏன்னு எடுத்து அதில் ஒரு கேப்டன் விஜயகாந்த் இல்லை, அண்ணன் வைகோ இல்லை, டாக்டர் ராமதாஸ் இருந்தார், அதை நான் மறுக்கல. வைகோ இல்லாமல் விஜயகாந்த் இல்லாமல் என் ஈஸ்வர அண்ணன் இல்லாமல் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு பெற்ற என்னுடைய அண்ணன் ஈஸ்வரன் இல்லாமல் அவர் வந்து இந்த சாதனையை அண்ணாமலை நிகழ்த்தி காட்டினார். இந்த இடத்துக்குள்ள பொறாமை தீ எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை மேலே பற்றி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. மக்களவை தேர்தலிலே பாஜக மைனஸு, கிறிஸ்டின் முஸ்லீம் 18% ஓட்டுக்கு மைனஸு, பாஜக கூட சேர்ந்த நான் 30,000 ஓட்டு இதில் மைனஸில் ஓடணும் தோத்தேன்னு ஜெயக்குமார், சிவி சண்முகம், இது செங்கோட்டையன் போன்றவங்கெல்லாம் சொன்ன ஒரு சூழ்நிலை மாறி பாஜக கூட கூட்டணிக்கு வந்து அந்த கூட்டணிக்கு விளையாட்டு அண்ணாமலை தலையையும் கட்சி தலைவர் பதவி அண்ணாமலைக்குங்கிற தலையும் எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. நோக்கம் அண்ணாமலையின் வளர்ச்சி, தன்னுடைய எதிர்கால திட்டத்திற்கு தனக்கு பெரிய இடையூறாக இருக்குங்கிற எடப்பாடி பழனிசாமியின் திட்டம்தான் அண்ணாமலையை வந்து மக்களவை தேர்தலில் மோடி பிரதமருக்கு ஆன ஒரு வாய்ப்பு கொண்ட ஒரு தேர்தலில் அண்ணாமலை 12 சீட்டு வாங்கினா அவர் லீடர் ஆயிடுவாருன்னு அந்த கூட்டணியை முறிச்ச எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அவ்வளவுக்குள்ள மோடி பிரதமருங்கிற அந்த ஆயுதம் இல்லாத சட்டமன்ற தேர்தலுக்குள்ள கூட்டணிக்கு வந்திருக்கிறார். அதிமுக கூட்டணி வேணும்னு இப்ப இறங்கி வந்திருக்கிறது பிஜேபி தானே? பிஜேபி மக்களவை தேர்தலில் இறங்கி தானே வந்தாங்கங்க. ஜன்னல் திறந்திருக்கு, காத்து வரட்டும், கதவு திறந்திருக்கு, நீ கஞ்சின்னு தானங்க கஞ்சினாரு. அதிலே இவர் வரலையே. அப்போ இறங்கி வந்ததுங்கிற பேச்சுக்கே இல்லை. மக்களவையிலே பிஜேபி இறங்கி தானே கிடந்தாங்க. சரி, அவர் இப்ப இறங்கி வந்திருக்க காரணம் 18% என்டிஏ ஓட்டுக்களை 8% சீமான முன்னிறுத்தி, நிதிஷ்குமாரா தமிழ்நாடுன்னு சீமான முன்னிறுத்தி 14/8 25 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இங்கே பிஎம்ஓ சப்போர்ட்டோட ஆர்டி டீமோட ஒரு நாலேஜ் ஒர்க்கில் பண்ணிடுவாங்களோங்கிற அச்சத்தில் நம்ம 150 தொகுதிக்கு மேலே எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை டெபாசிட் இழக்க வச்சிருவார். எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை 150 சட்டமன்ற தொகுதிக்கு மேலே டெபாசிட் இழக்க வச்சிருவார். கன்னியாகுமரியில் டெபாசிட் இழக்க வச்சார், திருநெல்வேலியில் டெபாசிட் இழக்க வச்சார், ராமநாதபுரத்தில் வச்சார், தேனியில் வச்சார், இப்படி பல இடங்களில் டெபாசிட் இழக்க வச்ச அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் 150 இடத்துக்கு மேலே தன் அணியை பெருசாக்கி எடப்பாடியை அப்படியே அரசியல் அரங்கத்திலிருந்து 3வது இடத்துக்கு தள்ளி வீழ்த்திடுவாருங்கிற அச்சத்துக்குள்ள பாஜக கிட்ட எடப்பாடி பழனிசாமி வந்தார். அமித்ஷா 2 மடங்கு கீழே இறங்கி வந்தாருன்னு நான் மறுக்க வரல. இல்ல சார், எடப்பாடி பழனிசாமிக்கு சீமான எங்க முதல்வர் வேட்பாளரை நிதிஷ்குமார் ரூட்ல செஞ்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் அவர் நினைச்சிருப்பாரா என்ன? முதல்ல சீமான் கூட்டணிக்கு வராரான்னே ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே உண்டு. அவர் வரமாட்டாருன்னு எல்லாருக்கும் திறம்பட தெரியும். சீமானே கூட்டணிக்கு சேர்றான்னு சொன்னா கூட எடப்பாடியும் நம்ப மாட்டாரு, ஸ்டாலினும் நம்ப மாட்டாரு. அப்படி ஒரு பயணத்துல தான் சீமான் இருக்காரு. ஆனா இதற்கெல்லாம் ஒரு பயந்துகிட்டு அவர் ஹீல்ட் ஆனாரு, இறங்கி போனாருன்றது வாதம் நீங்க சொல்றீங்க, சரிங்களா? இல்ல மதேஷ், அது ரொம்ப நுணுக்கமான இடம் மதேஷ். சீமான் தனிச்சு தான் இருக்கிறாரு, 214 தான் இருக்கிறாரு, பாஜகவை அடிக்கிறாரு, கடுமையாக அடிக்கிறாரு, திமுக அடிக்கிறாரு, எடப்பாடியை பலகீனப்படுத்துறாரு, முக்குலத்தோருக்கு எதிரி எடப்பாடிங்கிறாரு, அடிச்சு நொறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடிக்கு பிளண்டர்னு அடிக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதது கோளை நாய்கள் ஓடிட்டாங்கன்னு அடிக்கிறாரு. தன் நிலைப்பாட்டை மாறினதை அடிக்கிறார். எல்லாமே சீமான் வந்து எடப்பாடி அடிக்கிறாரு. ஒரு புட்டப் கொஸ்டினை போட்டு நான் அதை பற்றி பதில் சொல்லலைன்னு எடப்பாடி பெரிய பெருந்தன்மையானவருங்கிற மாதிரியும் எடப்பாடியும் அதற்கு மாற்று விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் வைரலாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி அரசியல் அரங்கத்தில் உண்டு மதேஷ். இல்ல சார், சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி. ரைட் சார், கூட்டணியோட 18% வாங்கி சாதித்ததாக டெல்லி பிஜேபி உணர்ந்ததா? அண்ணாமலை சாதித்தாருன்னு உணர்ந்ததா? அண்ணாமலை சாதித்த அந்த வாக்குக்குரிய சீட்டை இன்னைக்கு எடுக்கணுங்கிறதுல டெல்லி பிஜேபி தெளிவாக இருக்கிறாங்க. நேற்று எனக்கு கிடைச்ச செய்தி 67 சீட்டு எடப்பாடிகிட்ட கேட்கணுங்கிற இது சுதாகர் ரெட்டி, இவர் புதுசாக தேர்தலுக்காக போடப்பட்ட ஒரிசாவை சேர்ந்த அப்சர்வர் மேனன், இதில் சுதாகர் ரெட்டி ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. 67 சீட்டு கேட்கணும், எடுத்த எடுப்பிலே 67 சீட்டு கேட்கணும். அதுலேயும் திருவண்ணாமலை, திருக்குளூர் போன்ற டப்பா சீட்டுகள் வாங்கக்கூடாது, தெளிவான சீட்டுகளை எடுத்துக்கிட்டு எங்கே பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, பாஜகவுக்கு செழுமையான சீட்டு எது இருக்குங்கிறத கேட்கணுங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க. காரணம், உரிய பலத்துக்குரிய சீட்டை வாங்கலைன்னா அண்ணாமலை
ஏதாவது முடிவெடுத்துட்டாருன்னா ஒட்டுமொத்த பாஜகவை எங்கள் கலகலத்து பெறும்னு டெல்லி தலைமை உறுதியாக நம்புகிறாங்க. பிரதமர் மோடி நம்புறாரு, அமித்ஷா நம்புறாரு. அதனால தான் அமித்ஷாவுக்கு நான் கொடுத்த வாக்குன்னு அண்ணாமலை சொல்லதுக்கு காரணமே உரிய இடங்களை பெற்றே தீரணும். அப்படி உரிய இடங்களை பெற்றே தீருவோம், இது அண்ணாமலையுடைய எண்ணப்பாடு, அதை நாங்க நிறைவேற்றுவோம் டெல்லி நினைச்சிருந்தா விஜயோடு கூட்டணி பேசிட்டு இருக்கலான்னு அமித்ஷா கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது யாரு கூடயும் நாங்க முயற்சி செய்வோம், என்டிஏவை பலப்படுத்துவோம், ஆனா கூட்டணி கட்சிகள தலைவர்களோடு சேர்ந்து தான் நான் முடிவு பண்ணுவேன்னு அமித்ஷா ஐயா சொல்லணும். அப்படின்னா கூட்டணி கட்சின்னு யார் சொல்றாரு? அவர் ஜி.கே. வாசன் சொல்லலையே, எடப்பாடி தானே சொல்றாரு அமித்ஷா. கண்டிப்பா 20% எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லத்தான் செய்யறாரு. ஆமா. ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு 40% இருக்கும்போது 5 எம்பி சீட்டு தான் கொடுத்தாரு. அவரு 33 திரும்ப அது குறைஞ்சி வரும்போது 20 எம்எல்ஏ சீட்டு தான் கொடுத்தாரு. இன்னைக்கு ரொம்ப ராக் பாட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அண்ணாமலை தமிழிசை 3.7 எடுத்ததை 3 மடங்கு அண்ணாமலை உயர்த்தினதுலையும் அண்ணாமலைய அமித்ஷா அந்த லெவலுக்குள்ள இன்னைக்கு பேசலாம். செயல்ல அமித்ஷா கிட்ட அண்ணாமலைகிட்ட கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருந்ததுன்னா அதனோட விளைவு தமிழக பாஜகவை விட 2 மடங்கு பெரிய சக்தியாட்டு அண்ணாமலை வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. நான் மோடி லாயலிஸ்ட், மோடி இதுக்கு சொல்லிட்டோம். நாங்கள் இதுதான் பொசிஷன். மோடி பிரதமர்னு விழுந்த ஓட்டு. பட் அந்த 18% வாக்குலையும் ராமதாஸ் இருக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாரு, ஐயா பாரிவேந்தர் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, தேவநாதன் யாதவ் இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, தமிழிசை அம்மையாரோட ஸ்டேச்சர் இருக்கு, 2வது வந்தாங்க, நயினார் நாயந்தருக்கு ஸ்டேச்சர் இருக்குது, வேல்முருகனுக்கு ஸ்டேச்சர் இருக்குது, மதுரை ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கு ரெட்டியார் அவரோட ஸ்டேச்சர் இருக்குது. இப்படி பலரோட ஸ்டேச்சர் இருந்தாலும் அந்த 18% வாக்காளர்களும் அண்ணாமலையை ஹீரோவா பார்க்குறாங்க. 1971ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமர்னு எடுத்த 55 விழுக்காடு வாக்காளர்களும் எம்ஜிஆர் ஒரு ஹீரோ, கலைஞர் ஒரு ஹீரோன்னு 2 ஹீரோக்களாட்டு தமிழ் மண்ணில் இருந்து பார்த்தது மாதிரி இந்திரா காந்தி தலைமை கொடுத்த ஓட்டு அதில் ஹீரோவா நின்னது முதல்வர் கலைஞரும் திமுகவின் பொருளாளர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும். அதே மாதிரி இந்த வாக்குகள் மோடி பிரதமருக்குன்னு பலரும் கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்டு. ஆனால் ஹீரோவா நிற்கிறது அண்ணாமலை தான். அந்த இங்கே ஹீரோயிசத்தை போற்றக்கூடிய பூமி. அதனால தான் இந்தியாவிலே காங்கிரஸுக்கு எல்லா தலைவர்களும் போன போது காங்கிரஸோட பலம் 90-95% இருக்கும்போது காமராஜ் பலம் 90-95 அதை காங்கிரஸ் ஓட்டில் இருந்து இந்திரா காந்திக்கு பலம் வர 5% அளவுக்கு போச்சுன்னு சொன்னா இங்க ஹீரோயிசத்தை மதிச்சு போற்றக்கூடிய ஒரு பூமி அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறார்கள். டெல்லி ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவருடைய ஹீரோயிசம் தெரிஞ்சிருந்தால் அவரை தலைவர் பதவியிலிருந்து டீப்ரமோட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, இறக்கி இருக்க மாட்டாங்கல்ல. 20%க்காக பலரும் சேர்ந்து எடுத்த 11%க்கான ஒரு அடையாளமான அண்ணாமலையை தலைவர் போஸ்ட்ல இருந்து மாத்துறாங்க. அதுல அமைதியா செயல்படக்கூடிய ஒரு அதிர்ந்து பேசாத சகோதரர் நயினார் நாயந்திரனை தலைவர் ஆக்குறாங்க. அவர் ராமநாதபுரத்தில் 30% எடுத்தவர், இங்க எடுத்தவர். மாத்தினது தவறுங்கிறது என் கணிப்பு. மாத்திரம் பிறகு இவரை கொண்டு வந்ததுல தவறு இல்லை. இவருக்கு இப்ப என்ன பொறுப்புன்னா அவர் எடுத்த 11.4%க்குரிய 67 சீட்டு கேட்கிறாங்க இல்லையா, 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரன்னு சீட்டை வாங்குற பொறுப்பு நயினார் நாயந்திரனுக்கு இன்னைக்கு இருக்குது. நயினாருக்கு இருக்குன்றீங்க. அண்ணாமலை சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்புறாங்கன்னா கடந்த காலங்களில் 2021 என்ன நடந்தது? 2021 60 சீட்டு கேட்போம், 80 கேட்போம்னு சொல்லிட்டு 60ன்னாங்க. 60 16 போது 16 எடப்பாடி. கரெக்டா? இதெல்லாம் நடந்தது. ஆமா, அவர் 16லயே நின்னாரு. கடைசியா போராடி தான் 19 20ன்னு வந்து வினோத் பி செல்வன் ஃபைனலா அப்படி எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு வந்தாங்களா இல்லையா? கண்டிப்பா. ராமதாஸோட அதிக சீட்டு கொடுத்தா வன்னியர் ஓட்டு வராதுன்னு சொல்லி அடிச்சாரு. அது அவரு கில்லாடித்தனம் பண்ணுவாரு. இப்பவும் இதைத்தான் சொல்லுவாரு. விஜய் வாராரு, விஜய் உங்களோட குறைஞ்ச சீட்டுன்னா வரமாட்டாரு, அதனால விஜய்க்கு அதிக சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, அப்பந்தான் அணிக்கு ஒரு பெர்செப்ஷன் கொடுக்கணும், நீங்க குறைச்சிடுங்கன்னு அவர் லாபத்துக்கு குரங்கு அப்பத்தை பங்கு வச்ச கதையாட்டு பிஜேபியை காட்டி விஜயும், விஜயை காட்டி பிஜேபியையும் அவர் டீல் பண்ணக்கூடியவர் தான். அதனால தான் எய்தர் எடப்பாடி எலெக்ஷன் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். ஒரு அரசியல்வாதி கையில அதிமுக சிக்கிக்கிட்டுன்னு என்னுடைய ஒரு குருங்கிற அந்தஸ்துல உள்ள ஒரு நண்பர் கோபால் நார்வேல்ல நெசவாளர் காலனியை சேர்ந்த அவர் சொன்ன அந்த கருத்துல எடப்பாடி முழுமையா இருப்பாரு. எடப்பாடி வில்லாதி வில்லன், சூராதி சூரன், அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, அவரை கரெக்டா டீல் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடியை கரெக்டா டீல் பண்ணக்கூடிய வேலையை நாங்க தெளிவா பண்ணிட்டு இருக்கோம்.
நீங்க சொல்றதெல்லாம் எடப்பாடியை பற்றி உண்மைதான். இல்ல சார், ஷீட் ஷேரிங் விஷயத்துல பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் நீங்க சொல்றது நிமிர்ந்து நின்ற குனிந்து நின்றன்னு சொல்றீங்கல்ல, ஷீட் ஷேரிங் விஷயத்துல நிமிர்ந்து தான் நிப்பார் எடப்பாடின்னு உங்களுக்கே தெரியுது இல்ல? ஆமாவா? இந்த முறை மட்டும் இது வேற மாற்று 67 80 பிஜேபி எவ்வளவுனா கேட்கட்டும், ஆனா எடப்பாடி அவரு இவ்வளவுதான் இன்னும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாருல்ல. அதுதான் என் தம்பி ரங்கராஜ் பாண்டே அவன் வந்து 50 தாவேகாவுக்கு 20 பாஜக போட்டதும் நாங்கள் டெல்லியில் நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டோம். அதோட தாக்கம் அண்ணாமலையோட ஆர்மி அடிச்சு நொறுக்குனாங்க. அதோட தாக்கம் தான் ராஜேந்திர பாலாஜியை வச்சு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவும் சேர்ந்தாலே 180 வருவோம், விஜய் கூடுதலாக வந்தால் 200 வருவோம்னு 20 சீட்டுக்கு தான் விஜய் ஒருத்துங்கிறத அவர் சொன்னார். இதை தாண்டி எங்களையும் பாஜகவும் பிரிக்க சதின்னு யாரை சொல்றாரு? அப்போ பாஜக ஒரு லயபிலிட்டி 18% ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டுக்கு மைனஸ் சொன்ன அவரு பாஜகவையும் அதிமுக பிரிக்க சொல்ற சதின்னு சொல்றது உங்க முன்னாடி இருக்கக்கூடிய உங்ககிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய எதையும் சொல்லி அடிக்கக்கூடிய ஆர்டி டீமை தான் அந்த இடத்துக்குள்ள சொல்றாரு. இல்ல, மன வலிமையில அண்ணாமலையே இல்லைன்னு நான் சொல்றேனே சார். கடைசி அவருடைய பேட்டி மன வலிமையோடு இருக்கிற மாதிரி அவர் தெரியலையே. அவரு நான் வந்த பாதை வேற, நான் திடீர்னு வந்தவன், நான் பலதை இழந்துட்டு வந்தவன், திடீர்னு போக சொன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டார்ல. சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாதுங்கிறத நாங்க மோடி கிட்ட சொல்லி இருக்கிறோம். இல்ல, கன் வச்சு யாரையும் தடுக்க முடியாதுன்னு யாருக்கு சொல்றாரு? யாரை இப்ப மிரட்டுறாங்க? அந்த மாதிரி மிரட்ட முடியாதுன்னு யார சொல்றாரு? எடப்பாடி கிட்ட முன்ன மாதிரி பாஜக சரண்டரானா அது என்ன விளைவை ஏற்படுத்தும்னா அண்ணாமலைக்கு அரசியல் முடிஞ்சு போகும். அண்ணாமலைக்கு உழைச்ச ஓட்ட எடப்பாடி கிட்ட அது தானம் கொடுத்த மாதிரி ஆகி போகும். மோடி 2029 எடப்பாடி ஏமாத்திடுவார். இந்த இடத்துக்குள்ளதான் நான் பிடிச்சு நிற்கிறேன், இதுல ஜெயிப்பேன். 21 இதுல தான் நான் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இவரு இல கணேசன்ஜி, எச் ராஜா, பொன்னாரு, இன்னும் என் தம்பி ரங்கராஜ் பாண்டியும் சேர்த்துக்குவான். என் தம்பியை நான் ரெகனைஸ் பண்ணாம எவன் ரெகனைஸ் பண்ணுவான்? இவங்களெல்லாம் நான் தோக்கடிச்ச இடம் மோடி நன்மைக்காக பிளே பண்ணதுதான். இப்பவும் 24ல மோடியை கலத்தி விட்டது மாதிரி 29 இவர் கலத்தி விட்டுருவாரு. சப்போஸ் இவரும் விஜயும் சேர்ந்தா விஜய் ஜோசப் விஜய் ஆண்டோனியோ மைனாவுக்கு ஆளு, ராகுல் காந்திக்கு ஆளு, அவரும் இவரும் சேர்ந்து ராகுல் காந்தி வரட்டுன்னு 29ல அவங்க 20 சீட்டு ஆஃபர் கொடுப்பாப்புல. 24லையும் கொடுத்தாப்புல. யார் யாரெல்லாம் வச்சு எப்படி நடந்துன்னு தெரியும், முக ஸ்டாலினுக்கும் தெரியும். அது எக்ஸிக்யூஷன் நடக்கல. 26ல் அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டா, அவரையும் விஜயும் சேர்ந்து ஒரு 30% விட்டா, பாஜக அதுல ஏமாந்தா அவரு காங்கிரஸுக்கு தெள்ள தெளிவா 29ல வேற வழியே இல்ல. எடப்பாடியை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் ஆகணுங்க. எடப்பாடியை சொல்லாம இங்க நீங்க கூட்டணியும் வைக்க முடியாது. வேற ஒரு அணி அமைச்சாலும் அதெல்லாம் முந்தி எடப்பாடி தான் நிப்பாரு. அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. மோடி ஆசியில ஆர்டி டீம், பண்டாரி, ஜெய்ஸ்வால், அல்வாலியா, நாடார், ஈழவா, இடிகா டீம் எடப்பாடி 150 தொகுதியில டெபாசிட் இழக்க வச்சிருவாங்கங்கிற அச்சத்துல அவரு மக்களவையிலே வராதவர் அண்ணாமலைக்கு அதிரடியை கண்டு, அண்ணாமலைக்கு திறமையை கண்டு சட்டமன்றத்துக்குள்ள உள்ள வந்திருக்காருங்கிறது உண்மை. அப்போ அவரே கண்டிஷன் அப்படின்னா அண்ணாமலையை தன்வயப்படுத்திக்கிட்டு தான் நினைச்சிருப்பாரு எடப்பாடி. இல்ல ஒரு முறையில 2 ஆள் இருக்க முடியாதுன்னு. அது இன்னும் கொஞ்சம் டீப் ரூட்டட் பொறாமை, பொச்சரிப்பு, காழ்ப்புணர்ச்சி அண்ணாமலை மேல இருக்குது. அது நான் இதுல டீப்பா இதை சொல்ல விரும்பல. சமயம் வரும்போது அதையும் நான் விளக்கி இல்ல சார் சொல்றேன். தனக்கு எதிராக இவ்வளவு வேலையை செய்யறாரு எடப்பாடி. தன் பதவி போனதுக்கே எடப்பாடி தான் காரணம்னு அண்ணாமலை நினைக்கிறாருன்னா 3 முறை எதற்கு அவரை சீஃப் மினிஸ்டர் ஆகும்னு பேசணும் மேடையில. அதுதான் தெளிவா சொல்றாரு இல்லையா? இப்ப கொஞ்சம் வச்சு வெளியே ஒண்ணு பேசணும்ட்டு அந்த விளக்கத்திலே தெளிவா இருக்குது. He doesn't mean what he says. அவருக்கு இப்ப தேவை 60 சீட்டு, 2 ரெட்டலைக்கு 1 தாமரை. அதைத்தான் அவரோட கருத்தை வலுப்படுத்தி தான் எங்களோட கருத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் 67 சீட்டு கேட்கறதுங்கிற முடிவை எடுத்துட்டாங்க டெல்லி பாஜக. எடுக்கல. அமித்ஷாவுடைய பேட்டி விஜய் கூட்டணிக்கே பேசிட்டு இருக்கோம், என்னவோ நடக்க போகுது அப்படின்றது கூட நான் கூட்டணி கட்சி தலைவர்களோட சேர்ந்துதான் பேச முடியும்ன்றாரு. கூட்டணிக்கே அந்த மனநிலையில் இருக்கிற ஷீட் ஷேரிங்ல எப்படி இது அங்கேயே முடிஞ்சு போச்சு? ஷீட் ஷேரிங் அண்ணாமலைக்கு பலத்துக்குள்ள இதை அமித்ஷா என்ஷூர் பண்ணுவாரு. என்ஷூர் பண்ணலைன்னா அது அமித்ஷாவுக்கு இழுக்கு. என்ஷூர் பண்ணலைன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த ஓட்டை குறி வச்சு சீமான் அடிச்சு தவிர்க்கிறாரு. இப்பெல்லாம் எடப்பாடியே சீமான் இறங்கி அடிக்கிறாருன்னா அந்த ஓட்டு தன் பக்கம் வரணுங்கிறதுக்காக தான் சீமான் நிற்கிறாரு. அதுல முதல் தவறே எல்லாரும் சேர்ந்து செய்த தவறு ஈரோடு கிழக்குல நிற்காதது ஒரு பெரிய தவறு. நான் இதுல அண்ணாமலையும் சேர்த்து தான் அக்யூஸ் பண்றேன். இல்ல சார், 2024 தேர்தலுக்கு பிறகு வார்த்தையை கவனிச்சுட்டீங்க? நான் கவனிச்சிட்டேன். 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகாக அண்ணாமலையை பிரதமர் எத்தனை முறை பார்த்திருக்காரு சொல்லுங்க சார்? எத்தனை முறை அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு?
இங்க சீட் கன்வெர்ட் இல்ல நான் அதுதான் மெயின். அங்க வந்தாதான் அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஹோல்டு இருக்கு டெல்லியில அப்படின்றது எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதுக்காக நான் மக்களுக்கும் கொடுக்கணும்ல அந்த விஷயத்த. எத்தனை முறை பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்திருக்காரு? தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டாரு? நான் அண்ணாமலைக்கு எத்தனை முறை கொடுத்து பார்த்தாருன்றதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் யாருக்கு அப்பாயின்மெண்ட்? அமித்ஷா எத்தனை முறை பார்த்தாரு அண்ணாமலையை சொல்லுங்க. அமித்ஷா பார்த்தாரு, அது எல்லாமே செய்தியா வரணும். மோடியே எத்தனை முறை பார்த்தாரு அண்ணாமலை? அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. கடந்த ஒரு வருஷமா அண்ணாமலை மோடிக்கான ரேப்போ நீங்க கொடுக்குற அளவுக்கு சக்தி அங்க பலம் இருக்குதோன்றது டவுட்டா இருக்குதே. அண்ணாமலையே விரக்தியின் உச்சத்துல இருப்பது போலதான் தெரியுது. அவருடைய கடைசி பேட்டி அதை தான் வெளிப்படுத்துது. உங்க கேள்விகளை நான் மதிக்கிறேன். எல்லா விஷயங்களும் வெளியே வரணும் நீங்க கேள்வி கேட்குறீங்க. அதுல எனக்கு கோபப்படலை. நான் அதை தெளிவா உள்வாங்கிட்டு அதுக்கான பதில. ஆனா அண்ணாமலை பலமானவர்னு நானே சொல்றேன். பலமானவர் அது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். இல்ல தெரியல, நாங்க சொல்றத பண்ணுங்க, நாங்க ஹை கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அதனாலதான் விரக்தியின் உச்சத்துல அண்ணாமலை இருக்காரு போல தெரியுது. அப்படி அல்ல. அண்ணாமலைய மோடி லாயலிஸ்டான நான் பெரிய அளவு தூக்கி நிறுத்ததுக்கு காரணமே அண்ணாமலை இல்லைன்னா 29ல் மோடிக்கு சிக்கலாகும். எடப்பாடி மோடியை ஏமாத்திடுவாரு. மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி மோடியை ஏமாத்திடுவாரு. மோடியை ஒருத்தன் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இங்க தமிழ் மண்ணில் உண்மையா உறுதியா சிந்திக்கிறது எங்க ஆர்டி டீம் மட்டும்தான். அந்த வகையில நாங்களும் மோடிக்கிட்ட எங்க கருத்தை தெளிவா சொல்றோம். அண்ணாமலை மிக முக்கியமானவர். அண்ணாமலை இல்லைன்னா 29 நம்மளை பாதிச்சிடும், 26 வாஷ் அவுட் ஆகும், 29 பாதிச்சிருங்கிறத தெளிவாகவே சொல்றோம் நாங்க. அண்ணாமலை ஒரு சாஃப்ட் டோன் டிடிவி மேல எடுத்திருக்காரு. தனியா பார்த்து சந்திச்செல்லாம் பேசினாரு. அந்த நிகழ்வெல்லாம் நடந்திருக்குது. மேல சொல்லிதான் அவர் பார்த்திருக்காரு. ஓகே, ஒரு சாஃப்டான அணுகுமுறையை டிடிவி மேல எடுக்கிறாரு, ஓபிஎஸ் மேல எடுக்கிறாரு, செங்கோட்டையன் மேலையும் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு வாதம். சசிகலா மேலையும் ஒரு சாஃப்டான அணுகுமுறை அண்ணாமலைக்கு இருக்குன்றது ஒரு வாதம். ஆனால் இவங்க யாரு பக்கமுமே பிஜேபி நிக்கலன்றது நல்லா பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சுல்ல. அண்ணாமலை ஒரு பாதையில நிக்கிறாரு, பிஜேபி எல்லாம் ஒரு பாதையில நிக்குது. டெல்லி பிஜேபி இதை எதையுமே அக்செப்ட் பண்ணல தானே. இதுல 3 பேர் கூட எனக்கும் நெருங்கிய கான்டாக்ட் உண்டு. இந்த 3 பேர் தொடர்பாட்டு அண்ணாமலை செய்யற நிகழ்வுகள் நியாயமானதான், பிஜேபியை பலப்படுத்துவதற்கானதான். டிடிவி பல ரூட்ல பாஜகவுக்குள்ள ஒரு கட்டத்தில் வர முயற்சியும் வர முடியாதவரை பிஜேபிக்குள்ள கொண்டு வந்தது அண்ணாமலை தான். ஓபிஎஸ்ஸுக்காக பல முயற்சிகள் பண்ணதும் அண்ணாமலை தான். செங்கோட்டையனுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குது. இதெல்லாம் ஒற்றை புள்ளியில எடப்பாடியை சீட் ஷேரிங்ல மற்றதுல இறங்கி வர வைக்கணும். எடப்பாடி சீட் ஷேரிங்ல டஃப் பார்கெய்னர் 5 தான் கொடுத்தாரு, 20 தான் கொடுத்தாரு. எங்கேயும் அவரு கீழே இறங்கி வரல. அப்ப இந்த முறை அந்த வாக்குக்குரிய சீட்டை எடப்பாடியை மன வலிமை இழக்க செய்து பாஜக கிட்ட நாம நினைக்கக்கூடிய கருத்துக்குள்ள எடப்பாடியை இறங்கி வர செய்யணுங்கிற கூடிய ஒரு மூவ் தான். The battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. இல்ல அந்த பேட்டில் ரொம்ப அர்த்தம் இருக்கு. The battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. பட் தோத்து போயிட்டாருல அண்ணாமலை. இதுல ஜெயிக்க முடியலல்ல. இன்னைக்கு அவங்க எல்லாம் தனியா தான் நிக்கிறாங்க. வார் முடியல. வார் 26 எலெக்ஷன் தான் அந்த முழு போரோட முடிவு. இது ஒரு களம் தான். முடிவு வந்துட்டாரு. இது ஒரு களம் தான். முழு போர் 26 தான் முடியும். தேர்தல் பேச்சுவார்த்தைகள் கூட்டணிகள் வரும்போது பல விஷயங்கள் தம்பி ஆதன் மாதேஷே புரியாத சில அதிரடி திருப்பங்கள் எல்லாம் நடக்கும். அது பிஎம்ஓவால முடியும், அண்ணாமலையால முடியும், ஆர்டி டீமால முடியும். இப்பவே எடப்பாடியை நெருக்கடி கொடுத்து அதற்கான வேலைகளை பண்ணிட்டு தான். ரிவர்ஸ் அடிச்சுட்டா எடப்பாடி பழனிசாமி ரிவர்ஸ் ஆயிட்டாருன்னா 150 தொகுதியில டெபாசிட் இழந்து போவார். இல்ல சார், நீங்க இந்த நெருக்கடி கொடுத்தா பிஜேபி வேண்டான்ற முடிவு எடுத்துருவார் சார் எடப்பாடி. எங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வேண்டான்னு ஒரு மோடி அண்ணாமலை ஆர்டி டீம் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு தான் இறங்கி வந்திருக்கிறாரு சட்டமன்ற தேர்தலில். இல்ல சார், இப்ப எடப்பாடி வேணும்ன்றதுதான். எடப்பாடி பிஜேபிக்கு தேவையா, அதிமுக பிஜேபிக்கு தேவையா, பிஜேபிக்கு அதிமுக தேவையா சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை, பலத்துக்குரிய சீட்டோட தேவை. இல்ல சார், அந்த சீட்டுன்றது எடப்பாடி தான் முடிவு செய்வார். 21ல எப்படி மூவ் பண்ணாரு, 24ல வேண்டவே வேண்டான்னு எப்படி முடிவு எடுத்தாரு, 26ல இப்ப வேணும்னு ஏன் முடிவு எடுத்திருக்காருன்ற வரைக்கும் எடப்பாடி தான் மூவ் பண்ணிட்டு. வேண்டவே வேண்டான்னு சொன்னவர் ஜெயலலிதா உயிரோடு இருந்த பிறகு நோட்டாவு கீழே போன சீமானு கீழே 4வது போனதுனால சீமானுக்குள்ள ஈர்ப்பு சக்தியும் ஒரு அனைத்து ஜாதிக்கும் பொதுவானவருங்கிற தோற்றமும் இல்லாததுனால அதிமுக முத ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில சீமானு கீழே போனதுனால, இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீமானு கீழே போறது காரணம் ரெட்டலையில எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வாக்களித்த ஆசாரி, இவங்க சாம்பவர், மீனவர் போன்ற சமூகங்கள் ரெட்டலையை தூக்கி போட்டுக்கிட்டு சீமான் பின்னாடி போனதுனால தான் அவரு மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி காத்து இருக்குதுங்கிற அச்சத்துல பாஜகவுக்குள்ள வந்திருக்கிறாரு. இல்ல பாஜக தேவைன்னு எடப்பாடி இறங்கி வந்தாருன்றதை விட பிஜேபி அதிகம் இறங்கி வந்ததுக்கு தான் சப்ஜெக்ட். அதுதான் விஷயம்.
அதுதான் மெயின். மறுக்கல்ல. இதுல அண்ணாமலையும் இழந்திருக்காங்க, தலைவர் பதவியில இருந்து இழந்து அவங்க வந்து அந்த ஹீரோயிசத்தையே வேணாம், உங்க ஹீரோயிசம் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த இடத்துக்குள்ள புத்திசாலித்தனமா பிராக்டிக்கலா இன்னொரு உண்மையை சொல்லி ஆகணும். சொல்லுங்க. திமுக இன்டாக்டா இருக்கும், கூடுதலா கட்சி வருமே தவிர திமுக இருந்து யாரும் போக மாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். இல்ல சார், ஏடிஎம்கே வெற்றி பெற வேண்டும், எடப்பாடி வெற்றி பெற வேண்டும், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும்னா அதற்கு யார் வலு சேர்க்கிறாங்களோ அவங்களை வந்து பலப்படுத்த வேண்டிய அண்ணாமலை டிடிவி சாஃப்டா முடிவெடுக்கிறார். கரூர் சம்பவத்துல டிடிவி திமுகவுக்கு சப்போர்ட்டா மாதிரி முடிவெடுத்தார். அதாவது அரசாங்கத்தை விட விஜய் தப்பு பண்ணதான் முடிவெடுத்தார். செங்கோட்டையன் சாஃப்டா தான் டிஎம்கே வணுகிறார். ஓபிஎஸ் முத்துராமலிங்க தேவருடைய மணிமண்டபமா காதர் பாஷா முத்துராமலிங்கம் பக்கத்துல ஓபிஎஸ்ஸே ஒரு மினிஸ்டர் மாதிரி நிக்கிறாரு. இவங்களோட அண்ணாமலை உறவாடுவதை பிஜேபி ரசிக்குமா? அமித்ஷா மோடி ரசிப்பாங்களா? இதை ஏத்துப்பாங்களா? சோ அண்ணாமலையே இப்ப டிடிவி எப்படி பாக்குறாங்க, சசிகலாவை எப்படி பாக்குறாங்க, ஓபிஎஸ் எப்படி பாக்குறாங்களோ அதே புள்ளியில அண்ணாமலையை நிறுத்துறாங்க போல தெரியுதே பிஜேபி. பதில், மோடி கிட்ட இருந்து வாரன்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் ஸ்டாலினுக்கு கிளீன் சீட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரைட்டு. சீமான் கேட்கிறாரு இலகணேசனுக்குள்ள அந்த மரியாதையை ஸ்டாலின் கொடுத்து தான் வைக்கணுமான்னு கேட்கிறாரு. இதான் பதில். அடுத்து ஆனா நிர்மலா சீதாராமனுக்கு என்ன திட்டம் இருக்கு இங்க அப்படின்னா, எடப்பாடி வெற்றி பெற வேண்டும், என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அவங்க இலக்குல பயணப்படுறாங்க. ஆனா அண்ணாமலை அப்படி ஒரு பயணத்தில் இல்லைன்றத நிர்மலா சீதாராமன் எடப்பாடி கண்டுபிடித்ததாக தகவல் வருது. நிர்மலா சீதாராமன் அவங்க சிஎம் கேண்டிடேட்டா வர்றாங்கன்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஒரு செய்தியும் பரவிட்டு தான் சார் இருக்கு. அது அடுத்த முடிவு. ஆனால் இங்கு அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய தேவை இன்னைக்கு பிஜேபிக்கு இருக்குல்ல. நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரா வந்தாங்க. இதை பதிவு பண்ண வேண்டியதான் கடமை. நம்ம யாரு எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம குணம்னு தெரியாம சல்லி பசங்க நம்மளை பற்றி பேசும்போது இதை பதிவு பண்ண அனுமதிங்க. நான் ஐலண்ட் கிரவுண்ட்ல உள்ள டிஃபென்ஸ் அந்த அங்கே ரெஸ்ட் ஹவுஸில் அவங்க வந்திருந்தாங்க. நான் என் நண்பர் பூபதி அலைஸ் நாராயணசாமி, பாக்கியராஜ், இன்னும் நண்பர்கள்லாம் போய் அவங்கள்ட்ட இருந்து பேசணும். நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து தலித்துக்குள்ள ரெப்ரசன்டேஷன் போதாது பிஜேபிக்குள்ளன்னு நான் பேச ஆரம்பித்தேன். உடனே தலித்துக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. நான் முகத்தில் அடித்தால டக்குன்னு வில்லுல இருந்து புறப்பட்ட அன்பு மாதிரி இவ்வளோ ஓட்டிருக்கு, இவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இல்லை, யூபியில் தோத்தங்கன்னா நீங்கள் தான் மந்திரி பதவி இல்லாமல் போவீங்க, மோடிக்காக நாங்கள் பேசுகிறோம், தலித் ரெப்ரசன்டேஷன் போதாது, ஆடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் தான் ஓட்டு வரும், எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குன்னு சொன்னோம். உடனே இப்படி கை கட்டிக்கிட்டாங்க. அது வரை இருந்தவங்கள அவங்க பேசி வச்சதான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு பெருந்தன்மையாக ஒரு தலித்தை வந்து யூபியில் இருந்து நாமினேட்டர் ராஜ்யசபாவுக்கும் பண்ணாங்க. அதை விட ஜெயலலிதாவுக்கு இடத்த காட்டி கொடுத்து மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவை சென்னமேனி வித்தியாசராங்கிற பெல்லம்மா சத்திரியா பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதாவை சென்னமேனி வித்தியாசராங்கிற பெல்லம்மா சத்திரியா கிட்ட வரவேற்கவும் வழி அனுப்பவும் ஆப்சிக்யூஷன் ஜெயலலிதாவை நிற்க வைக்கிறதுக்கு காரணமான எங்கள் நண்பர் குஜராத்தை சேர்ந்த பாரத் பதக்ஜிங்கிற மோடி லாயலிஸ்ட், அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், மோடி லாயலிஸ்ட், அவரை பற்றிய நினைவுகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அம்மையாருங்கிறதையும் நான் பதிவு பண்ணுறேன். இது வந்து நம்ம யார் எங்கேருந்து வந்திருக்கோம், எந்த தலைவனுக்கு தாழ்லிங்க நாடாருங்க ஒரு சுத்த வீரனுக்கு தொண்டுங்கிறதும் யார்கிட்டையும் எதற்கும் எந்த காலத்திலையும் எங்கள் உரிமையை தான் சொல்லுவோமே, நியாயமாக தான் பேசுமேங்கிறத சில சல்லி பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இதை பதிவு பண்றேன். நன்றி மாதேஷ். அடுத்த கேள்வி கேளுங்க. இல்ல சார், அண்ணாமலையை பதவியிலிருந்து இறக்கி விட்டு நயனார் நாகேந்திர உட்கார வைக்கிறாங்கன்னாவே ஏதோ ஒரு திட்டம் பிஜேபிக்கு இருக்குது. ஆமா தானே? வெற்றி பெற வேண்டிய எண்ணத்தோட தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சாங்க. அப்படி ஒரு பெரிய இழப்பே அண்ணாமலைன்ற ஒரு இழப்பையே சந்தித்த பிஜேபி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இப்படி 67 சீட்டு கேக்குறாங்கன்றது டிடிவி நான் சொல்லல, டெல்லியில இருந்து எனக்கு வந்த சோர்ஸ் தான். ரைட் சார், அவங்க எதுவுமே பேசலையே சார். கடைசியா என்டிஏ முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு எடப்பாடியை சொல்லாம இருந்தாங்கன்னு ஒரு பரபரப்பு ஏற்படுத்தாங்க. அது கூட ஆஃப் ஆயிட்டாங்களே, அமித்ஷா பேசலையே. இப்போ எடப்பாடி சொல்றதுதான் இங்க சட்டமா இருக்குது இல்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. சீட் ஷேரிங்ல எடப்பாடி ஏமாத்தலாம்னு நினைச்சாருன்னா அவருக்கு அதிர்ச்சி காத்து இருக்குது மாதேஷ். என்ன அதிர்ச்சி? வேற என்ன போக்கிடம் இருக்கு பிஜேபிக்கு? பிஎம்ஓ தெளிவா இருக்கிறாங்க. என்ன போக்கிடம்? யார் கூட அலைன்ஸ்? யார் தலைமையில் அலைன்ஸ்? சொல்லுங்க. 24 நாடாளுமன்ற தேர்தல், மாதேஷ் 26 சட்டமன்ற தேர்தல். மாதேஷ், இப்ப என் மேல உள்ள குற்றச்சாட்டு இதை நான் கெடுக்க நான் தான் பாக்குறேங்கிறதா என் மேல குற்றச்சாட்டு. நீங்க பாத்துருக்கீங்க. அதனால அதுக்குள்ள நான் போகல. மோடிக்கு 29ல வெற்றியை கொடுக்கறதுக்கு என்ன வீகமோ அந்த வீகத்துல நான் தெளிவா இருக்கு. 29 கொடுங்க சார். 26ல அதுக்கு அண்ணாமலை தேவை. அண்ணாமலை ஒரு சக்தியா தேவை. அங்கே முடிவு எடுத்திருப்பாங்களா? மாத்தி இருக்கவே மாட்டாங்களா தலைமையில? 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிற லெவல் கொடுத்தா அண்ணாமலை அதை ஏத்துக்குவாரு. இல்ல, அண்ணாமலை ஏற்கிறது முக்கியம் இல்ல. நயினார் நாகேந்திரனுக்கு அந்த வேலை இருக்குது, அமித்ஷாவுக்கு அந்த வேலை இருக்கு, மோடிக்கு அந்த வேலை இருக்குது. அண்ணாமலைக்கு அந்த வேலையே இல்லையே. இப்ப என்ன வேலைன்னே தெரியாம அண்ணாமலை நிக்கிறாருல்ல. ஓகே, இது ஒரு போர்னே எடுத்துக்கிடுங்க. 2021 நாங்க ஜெயித்தோம். 2021 எங்கள்கிட்ட எங்க கருத்தியல் ஜெயித்து ஒரு சிலருக்கு கருத்தியல் தோத்துது. அவங்களும் இப்ப எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க.
எங்களுக்கு எந்த ஜாதி இதெல்லாம் கிடையாது. நான் எங்களோட மிஷன் தான் எங்களுக்கு முக்கியம். நான் பொது அதுக்கு வர்றவனை நண்பனா சேர்த்துக்குவோம், சரி வராதவனை எதிரியா அடிப்போம். நான் அதனால அந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பலரும் மோடிக்கு லாயலா இருக்கக்கூடியவங்க எங்க மிஷனுக்கு 26க்கு தயாரா இருக்கிறாங்க. யாரோட மிஷன் ஜெயிக்குங்கிறத பொறுத்திருந்து நான் பார்ப்போம். பொது எல்லாத்தையுமே ஓப்பனா பேச ரைட் முடியாது. சார், நான் பொது அண்ணாமலை ஒரு அசைக்க முடியாத சக்தி. ரைட் சார், நானுமே ஒத்துக்கிறேன் ஒரு பலம் வாய்ந்தவர் அண்ணாமலை, நான் மீண்டும் பதிவு பண்றேன். ஆனால் இப்ப வரைக்கும் இந்த பேட்டில்ல எடப்பாடி ஜெயிச்சு முன்னேறி போயிட்டே இருக்காரு. ஆமாவா, கடைசி வரைக்கும் 26 தேர்தல் சீட் ஷேரிங் வரைக்குமே அவர் தான் ஜெயிப்பாங்கன்றது என்னுடைய பார்வையில், வெகுஜன மக்களின் பார்வையே அதுவா தான். 150 வேலை டெபாசிட் இழக்க வேண்டியவர் தப்பிக்கிட்டார். அது நாங்க அடிச்ச அடியில எங்களோட நாங்க சாதிச்சிருமணி அரண்டு போய் மோடிக்காக 20% ஓட்டை உள்ள கொண்டு வந்திருப்பது எங்களோட சாதனை. பிஎம்ஓக்கு தெரியும், ஐபிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதிமுகவின் எந்த தலைவர்கள் அண்ணாமலையை விமர்சிப்பதாக அண்ணாமலை சொல்றாரு? எந்த தலைவர்களுமே விமர்சிக்கல. யார சொல்றாரு? என்னை விமர்சிக்கிறாங்க, நான் அமித்ஷாவுக்காக பொறுத்து போறேன்றாரு. யாரு? அதிமுக அண்ணாமலைட்ட அந்த கேள்வியை கேட்டா உடனே பதில் சொல்லிடுவார். அவர் பதில் இல்லாம அண்ணாமலை பார்வையில சொல்ல முடியுமில்ல சார்? எல்லாமே ஓப்பனா சொல்ல வேண்டியதில்லை. அண்ணாமலை பதில் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாரு. போலீஸ் ஆஃபீஸர், மேன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர், அடுத்து என்ன வரலாம் புரிஞ்சவர், தெரிஞ்சவர். அதனால அவர் ஒரு இது தன்கிட்ட ஆதாரம் இல்லாம பேச மாட்டார். 3 முறை அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அவர் முதல்வராக்க போராடணும்னு சொன்னது. அவர் சொன்னதை மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசணுன்றது அதை தான் சொல்றாரா? கண்டிப்பா அதான் சொல்றாரு. என்ன பொறுத்தவரை சீட் ஷேரிங் சரியா வரலன்னா 26ல வேண்டாம், அதுக்குள்ள என்னத்துக்கு வரும் பாத்துக்கலாம். யாரு? நயினார் தலைமையிலான பிஜேபி ஏடிஎம்கே விட்டு வெளியேறுமா, இல்ல அண்ணாமலை வெளியேறுவாரா? என்ன சொல்றீங்க? அந்த வித்தியாசத்தை எனக்கு டிஃபரன்ஷியேட் சொல்லுங்க நீங்க. அதாவது அதுதான் மெயின். அது அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் சொல்ல முடியும். ஒன்ன ஒருத்தன் இப்படி பேசிட்டான்னு சொன்னா பேசுறதுக்கு முன்னாடியே அவனை நான் விடுவனா அவனான்னு சொல்றது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை செய்ய தயாரில்லை. பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறேன். மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். கவுண்டர் என்ன மூவ் பண்றாரோ அதற்கு எதிர் மூவ் என்ன பண்ணணுங்கிறத பாத்துக்கலாம். கவுண்டர் வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை. கவுண்டர் சீமான நாம ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம், 150 இடத்துல டெபாசிட் இழந்துருவார்கள் தான். ஒத்துப்பாரா? சீமான் ஒத்துப்பாரா? அவர் அச்சப்பட்டு பயந்து வந்தாரு. சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில வந்தாரு. சீமான் தெளிவா நிற்கிறாரு. சீமான் பேசுறது வடக்கு வரவெல்லாம் பிஜேபி ஓட்டு இருக்கிறாரு. சரி, அது ஆர்ஜேடி ஓட்டு உண்டு. ரைட். பட் அதை நாம நடந்ததுன்னா நம்ம 150 வேலை டெபாசிட் இழந்துருவோம்னு தான் பிஜேபி கிட்ட வந்தாரு. இதை பயன்படுத்தி அண்ணாமலையும் பிஜேபியும் எடப்பாடி கிட்ட உரிய சீட்டை வாங்குவாங்க. இல்ல, அண்ணாமலை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு சார். பிஜேபி அந்த முடிவுல இருக்கா? நயினார் அந்த முடிவுல இருக்காரா? அமித்ஷா அந்த முடிவுல இருக்காரா? மோடி அந்த முடிவுல இருக்காரா? சார் அண்ணாமலை வேற மனநிலையில இருக்கார் சார். இவங்க எல்லாம் வேற மனநிலையில இருக்காங்க. அதான உண்மை. நான் பாசிட்டிவா பாக்குறேன் பிஜேபிக்கு சீட். நீங்க பாசிட்டிவா பாருங்க சார். அண்ணாமலை கூட இந்த எண்ணப்பாட்டுல இருக்கட்டும் சார். 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு முடிவுல இருக்கட்டும். ஆனா அமித்ஷாவோ மோடியோ நயினார் நாகேந்திரனோ அப்படி இல்ல போலதான் தெரியுது. அது தெரியும் போது பாத்துக்கலாம். நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். அல்டிமேட் எய்ம் என்ன சார் அண்ணாமலைக்கு? என்ன திட்டம்? எடப்பாடி வீழ்த்தினாதான் அண்ணாமலை இங்க வர முடியும். இதான் ஓப்பன் முடியாது. அவருக்கு எய்மே தான். அது உண்மைதான். ஒரு இல்ல 2 வார்டு இருக்க முடியாது. முடிவு பண்ணிட்டாரு அண்ணாமலை. 60 சீட் வந்தா அண்ணாமலை பாஜக ஒரு லீடர். அவர் எடுத்த ஓட்டுக்கு அவர் லீடரா நிற்கிறாரு போது அது ஓரளவு நியூட்ரலா போகும். வரட்டும் பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேர் சொல்லி சொன்னாரு, ஒரு விமர்சனத்தை வச்சு சொன்னாரு. அந்த பேர் மனநிலையில தான் எடப்பாடியை பார்த்துட்டு இருக்காரு இன்னமும். அதே போல அதிமுக கூட்டணி இன்னமும் அண்ணாமலை விரும்பவில்லை. கரெக்டா? 60 சீட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை. இல்ல, அவர் இன்னமும் அதிமுக கூட்டணி விரும்பல. அதான கரெக்ட்? அவர் எடுத்த ஓட்டுக்கு தக்கன பலத்துக்கு ஏற்ற பங்கீடுன்னா பிரச்சனை இல்லை. அவரே பேசியிருக்கிறார். அண்ணாமலை மோடி அந்த ராப்போ இன்னமுமே பலமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உணர்றீங்களா? 29 வெற்றிக்கு மோடிக்கு ஒரு சக்தியாட்ட அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை தேவைங்கிறத நாம 26க்கு உரிய சீட்டு வாங்குறதுக்கு அண்ணாமலை தேவை இல்ல அப்படின்னு மோடி நினைக்கிறாரா? அமித்ஷா நினைக்கிறாரா? மோடி இன்னும் தமிழ்நாட்டை பற்றி நினைக்கவே இல்லை. அப்புறம் எங்க அண்ணாமலைக்கான கோல்டு? அவர் நினைக்கும் போது என்ன நினைக்கிறாருங்கிறதுல ஆர்டி டீம் ஜெயிக்குங்கிற கில்லியும் அச்சமும் பலருக்கு இருக்கு. ஏன்னா 21ல ஜெயித்த டீம். ஒரு வார் இருக்கு. ஆனா அந்த வார்ல யார் ஜெயிப்பாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில நாம போறோம். இல்ல, நீங்க நம்பிக்கை வைக்கலாம் சார். ஆனா இப்ப வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கிறது எடப்பாடி தானே. எங்க மிரட்டலுக்கு பயந்து 150ல டெபாசிட் போகும் பழைய கதை சார். அதுக்கு பிறகு அலைன்ஸ் எல்லாம் வச்ச பிறகாக ஒவ்வொரு பிஜேபி கொடுக்குற ஒவ்வொரு குடைச்சல்லையும் எடப்பாடி ஜெயிச்சுட்டு தானே வராரு. எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, நடராஜன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதனால தான் கிராக் டவுன் பண்ண முடிஞ்சது. எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதனால தான் அவருக்கு இடம் எதுன்னு காட்ட முடியும். we will show the place for எடப்பாடி பழனிசாமி. wait and see. என்ன we will show the place for எடப்பாடி பழனிசாமி. wait and see. நாங்க சசிகலாவை பார்க்கும்போது 7 கட்ட 8 கட்ட அடியாட்களோட சீமான் சொல்ற மாதிரி சுயமரியாதை இழந்து இருந்தவரை நாங்க டீல் பண்ண முடியும். we can show the place for him. அதே டைம்ல அவர் டெமோக்ராட் 20% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அதை நம்ம மறுத்து பேசணும்னா அது நம்ம ஏமாளி ஆயிடுவோம். அவர் திறமசாலி, அவர் ராஜதந்திரி.
அவர் எந்த சுச்சுவேஷன்லையும் தனக்கு எது லாபமோ அதை எடுத்து பழக்கப்பட்டவர். அப்போ பிஜேபி கூட சட்டமன்ற தேர்தலில் போகிறது லாபமா, போகாமல் பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி இருக்கிற லாபமானு கேட்டால் எங்களோட அதிரடிக்கு அச்சப்பட்டு உள்ள வந்திருக்காரு. இது எங்களோட வெற்றி. ரைட்டு சார், அதை விட்டுக்குங்க. ஆனால் எடப்பாடிக்கு ஸ்டாலினை விட பெரிய எதிரிகள் வெளியே நிறைய பேர் இருக்காங்கன்னு எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் சார். உண்மையாவே தெரியும் எடப்பாடிக்கு. இது என்னுடைய கேள்வி இல்லை, வெகுஜன மக்களின் கேள்வி. இது அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. ஸ்டாலினை விட பெரிய எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்கப்பா. கலைஞருக்கு அந்த மாதிரி எதிரிகள் இருந்தாங்க. சம்பத்து, எம்பி சுப்பிரமணியம், வாழப்பாடி ராமமூர்த்தி, குமரி ஆனந்தன், எங்க ரெட்டியார் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அண்ணன் கூட இன்னும் உணர்வுபூர்வமா அதை அது அடுத்தால கூட கடத்துவார் எங்க அண்ணன். இப்படி நிறைய பேர் கலைஞருக்கு இருந்தாங்க. அதை விட அதிக எதிரிகள் எடப்பாடிக்கு இருக்கிறாங்க. கலைஞர் ஈர்ப்பு சக்தி உள்ள காஸ்ட் நியூட்ரல் லீடர். எடப்பாடி 2 ஜாதி கட்சிக்கு 2 ஜாதிக்கான ஒரு கட்சிக்கு தலைவர். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வர நாட்கள்ல வரும். ஸோ இந்த களம் சீட் ஷேரிங்ல பிஜேபி 2-1 எடுக்கணுங்கிறதுக்கு நோக்கி நகர்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதி கேள்வி சார், அண்ணாமலையின் எதிர்கால திட்டம் என்ன சார்? இப்போதைக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் பயணிக்கிறாரு. என்ன எதிர்கால திட்டம்? 29ல மோடி அதிக எம்பி சீட் இங்க ஜெயிக்கணும், அதுக்கு அண்ணாமலை பெரிய பிளேயரா இருக்குங்கிறதான் அவருக்கு திட்டம். ஆர்டிகேட் திட்டம், எல்லாருக்கும் திட்டம். அவருடைய எதிர்காலம் என்ன? அண்ணாமலையின் எதிர்காலம் என்ன? 40 வயசு ஆகுது, சிறப்பான எதிர்காலம் இருக்குது, மாற்றத்துக்கான ஒரு முகமா இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். புதுக்கட்சி அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துருவாரா? ஏன் நீங்க வலைக்கு முன்னாடி கள்ளத்துக்கு வீசாண்டான். பொறுமை பொறுமை. என்டூரன்ஸ் இஸ் எ விர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். யாரும் கன் வச்சு மிரட்ட முடியாதுன்றாருல்ல, உண்மைதான் அது. அப்போ நான் வெளியேறி போயிடுவேன், நீங்கெல்லாம் என்னை மிரட்ட முடியாதுன்னு சொல்றாரு அண்ணா. டோன்ட் ரஷ் டு கன்க்ளூஷன். ரைட் சார், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மதேஷ்.